வணக்கம். ஐஎம் டாக்டர் கண்ணாதேவி. நான் வந்து ஒரு சித்த மருத்துவர். எங்கள் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ஊழல் நடக்குது. எந்த மாதிரி நடக்குதுன்னா, டெம்பரவரி ஜாப் அப்படின்ட்டு 2 இயர்ஸ்க்கு ஆட்கள் எடுக்கிறாங்க. இப்போது எங்கள் பிள்ளைங்கள அவங்க என்ன பிஜி பண்ணியிருந்தாலும் இல்லை பிஹெச்டி பண்ணியிருந்தாலும் அவங்களுக்கு சேலரி பார்த்தீங்கன்னா 30,000 தான். சரிங்களா? 30,000 தான். இப்போது அந்த மாதிரி போகக்கூடிய அந்த பிள்ளைகளுக்கு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் தரக்கூடிய எந்த சலுகைகளுமே கிடைக்காது. எந்த சலுகைகளுமே அவங்களுக்கு கிடையாது. இதுவே நீங்கள் எக்ஸாம் எழுதி நீங்கள் அந்த எம்ஆர்பி எழுதி நீங்கள் உள்ளே போயிட்டு ஒரு அசிஸ்டன்ட் மெடிக்கல் ஆஃபீஸராக நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா அவங்க ஸ்டார்டிங் சேலரி பார்த்தீங்கன்னா 45 to 50. சரிங்களா? ஸ்டார்டிங் பேசிக் சேலரி. சரிங்களா? ஃபஸ்ட் மந்த்லேயே 45 to 50 தான் பேசிக் சேலரி. அது கூட பார்த்தீங்கன்னா நிறைய அந்த கவர்மெண்ட் தருவாங்க இல்லையா, பிடிஎஃப் அது நிறைய சேர்த்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 80,000 மினிமமாக வாங்குவாங்க மந்த்லி. சரிங்களா? இதான் இப்போது இவ்வளோ காசை அவங்க மிச்சம் பண்ணுறாங்க. அப்போது அந்த காசு எங்கே போகுது? அந்த காசு எங்கே போகுது? இப்போது டெம்பரரி ஜாபில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அவங்க என்ன செய்வாங்க, அந்த வேலையை காப்பாற்றிக்கணும் அப்படின்ட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த டாக்டர்ஸ் அவங்களுக்கு சப்போர்ட்டாக தான் செயல்படுவாங்க. எதுக்கு? அந்த ஆர்கனைசேஷனுக்கு சப்போர்ட்டாக தான் அவங்க செயல்பட்டு தான் ஆகணும். சரியா? அந்த ஆர்கனைசேஷனை எதிர்த்து அவங்க எதையுமே பேச முடியாது. அப்போது அடிமைகளாக தான் அவங்க வேலை செய்தாகும். 30,000 தான் தராங்க. ஓகேவா? இந்த மாதிரிலாம் எங்கள் இதில் நடந்துட்டுருக்கு. இது பார்த்தீங்கன்னா காமனாக சொல்கிறது. இப்போது மெடிக்கல் ஆஃபீஸராக போகணும் அப்படின்னா என்ன பண்ணாங்கன்னா, இப்போது பிஎஸ்எம்எஸ் படித்து அது ஃபைனல் இயர் பண்ணுறாங்க இல்லையா, அப்போயே அந்த ஃபைனல் இயர் பிள்ளைங்க அப்படியே அந்த ஃப்ரெஷர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த எம்எம்பி எழுதி அவங்க போயிடுறாங்க உள்ளுக்கு. இப்போ சீனியர்ஸ் பிஜி பண்ணுறவங்களுக்கு கூட ஒரு வாய்ப்பு இருக்குது. இதுவே பார்த்தீங்கன்னா கோர்ஸ் முடிச்சுட்டு வந்த அப்புறமா சீட்டு வாங்குறதுங்கிறது பெரிய முடியாத காரியமாக இருக்குது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த மாதிரி காரணங்கள் தான். என்ன காரணம்? ஏன்னா அந்த பிள்ளைங்க அந்த படிக்கும் பொழுதே ஃபஸ்ட் இயர்லேருந்தே அவங்க வேலை வாங்கணும் அப்படிங்கிற தாட்டில் தான் அவங்க படிக்கிறாங்க. ஏன்னா வேலை வாங்கி நீங்கள் போகிறதா சேஃபு. சித்தா ஆயுர்வேதிக்கு இந்த மாதிரி அந்த ஆல்டர்னேட்டிவ் ஃபீல்ட்ஸில் இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் வேலை வாங்கி போகிறது தான் சேஃப்டி. ஏன்னா இப்போது எங்கள் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா கிளினிக் போட்டு சம்பாதிக்கிறது பார்த்தீங்கன்னா அதுக்கு நிறைய ட்ராமாக்கள் பண்ணணும். சரி, அதுக்கு நிறைய ட்ராமாக்கள் பண்ணால் தான் மக்கள் உங்களை நாங்கள் ஏமாத்தினா தான் நீங்கள் எங்கிட்ட வரீங்க இல்லையா? ட்ரூத்தாக இருந்தால் மதிக்க மாட்டேங்கிறீங்க நீங்கள் இல்லையா? இப்போ நீங்கள் எங்கே போகிறீங்க? இதான் ஒன்றுனா பெரிய ஹாஸ்பிட்டல்ஸு அந்த பந்தாக தானே நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா? நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும், நம்ம நல்லா இருக்கணும்ட்டு அந்த பேசிக் நாலேஜ் கூட இல்லாமல் தானே இருக்கீங்க இல்லை?